இந்த உலகத்திலேயே யாருங்க நிம்மதியாக இருக்காங்க அப்படின்னு கேட்டால் நீங்கள் யாரை சொல்லுவீங்க? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் நான் சொல்லுவேன், யாருக்கு கடன் இல்லையோ அவங்க தான் இந்த உலகத்தில் நிம்மதியாக இருக்கக்கூடிய மனுஷன். எதற்குமே கவலைப்பட வேண்டாம். எங்கே வேணாலும் போகலாம், வரலாம், சாப்பிடலாம், சாப்பிடாமல் இருக்கலாம், சோறு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம், உடைகள் அழுக்காக இருக்கலாம், கந்தலாக இருக்கலாம், எதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இதெல்லாம் இல்லாட்டியும் கூட அவர்களிடம் நிம்மதிங்கிறது ஒன்று இருக்கும். வேறு எதுவுமே தேவையில்லை. ஆனால் வீடு, வாசல், சொத்து, சுகம், காரு, பங்களா எல்லாமே இருக்கும். ஆனால் நிம்மதிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. ஏன்னா அத்தனையும் கடனில் இருக்கும். அப்படிப்பட்ட கடனாளியாக வாழ்கிறத விட இருக்கிறத வச்சுட்டு நிம்மதியாக வாழக்கூடிய, எளிய வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களுடைய நிம்மதிங்கிறது தான் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய சொத்து. கடன் எப்படி உருவாகுது? கடன் எதனால் வருது? எல்லாம் கர்ம வினைகள் தான், கர்மாவுடைய காரணங்கள் தான், வேறு எதுவுமே கிடையாது. மனிதர்கள் செய்யக்கூடிய நல்லது கெட்டது எல்லா விஷயத்துக்குள்ளேயுமே கர்மாங்கிற ஒரு விஷயம், பூர்வ புண்ணியம், முன்னோர்கள் பாவக்கடன் எல்லாமே அடங்கியிருக்கு. அதை வைத்துத்தான் அவர்களுடைய விதி இங்கே தீர்மானிக்கப்படுகிறது. அதன்படி தான் இங்கே அவர்களுடைய வாழ்க்கை இங்கே ஆட்டுவிக்கப்படுகிறது. அதுதான் உண்மையான விஷயம். நம்ம வேணால் வாய்களையே பேசலாம், நான் இப்படிப்பட்டுவேன் அப்படிப்பட்டுவேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், இதெல்லாம் மூட நம்பிக்கை அப்படி இப்படின்னு. அதெல்லாம் கிடையாது. கடனில் எல்லாருமே கட்டணும்னு தான் இங்கே வாங்குகிறாங்க. ஆனால் வாங்கிய பிறகு அவர்களுடைய சூழ்நிலை மாறும் பொழுது அந்த மனிதர்களுடைய நிலையை அவர்களுடைய இடத்திலிருந்து நாம் யோசித்து பார்க்கணும். ஆனால் அவரவர்கள் நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் தெரியும் என்ன சூழ்நிலைன்னு. அப்படி இருக்கக்கூடிய அந்த கடன் பிரச்சனையிலிருந்து எப்படி வெளியே வரணும், என்ன தான் பண்ணுறது அப்படின்னு நிறைய பேர் நம்மள்கிட்ட சொல்லக்கூடிய அந்த வழி வருத்தமான அந்த வேதனையை தான் நான் உங்கள்கிட்ட இந்த பதிவாக நான் வெளியிடுறேன். இறைவனிடம் நம்ம கேட்கக்கூடிய ஒரே விஷயம் இந்த நிம்மதி தாங்க. எது வேணாலும் இருக்கலாம், இல்லாமல் போகலாம், ஆனால் நிம்மதி மட்டும் எனக்கு கொடு, ஆரோக்கியத்தை கொடு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் ஒற்றுமையை கொடு. இது இருந்தால் போதும். இந்த 3 விஷயங்கள் இருந்தால் போதுங்க. மற்றது எல்லாமே நம்ம பின்னாடி வந்து கொண்டே இருக்கும். இந்த உலகத்தில் எதை வேண்டுமானால் இழக்கலாம், மீண்டும் எழுந்து நின்று இழந்ததை விட பல மடங்கு நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம். ஆனால் ஆரோக்கியத்தை இழந்தால், நிம்மதியை இழந்தால், உற்ற துணையாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தால் நிச்சயமாக அதற்கு ஈடு செய்ய எதனாலையுமே முடியாது. அப்போ இந்த பொருளாதாரத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே இந்த கடன் தான். அப்படிப்பட்ட கடனை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் தேவையில்லாமல் ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள். முதல்ல ஒரு குழந்தைக்கு நீங்கள் ஜாதகம் பார்க்கும் பொழுது அந்த குழந்தைகளுடைய ஆயுள், அவர்களுடைய எதிர்காலம், படிப்பு, பொருளாதாரம் இதெல்லாம் பார்க்கும் பொழுது கடன் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அந்த குழந்தையோட ஜாதகத்தில் ஏதாவது இருக்குதான்னு கேளுங்க. அப்படி இருக்குதுங்க, பிற்காலத்தில் பெரிய கடனாளியாக வருவான், கடன் வாங்கி ஒரு மாட்டிக்கொள்ளக்கூடிய கட்ட முடியாத சூழலெல்லாம் இந்த பசங்களுக்கு இருக்குது அப்படின்னு ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா இந்த குழந்தைய அந்த மைண்ட் செட்டில் நீங்கள் வளருங்கள். யாரிடமும் எதுவும் வாங்காத, நீயும் கொடுக்காத, யாராவது ஏதாவது கொடுத்தாலும் கூட வாங்காத அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லி வளருங்கள். என்றால் எல்லோரிடமே எதையாவது கேட்டு பெறக்கூடியவர்கள் தான், சிறு வயதில் இந்த பழக்கம் அதிகமாக இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பிற்காலத்தில் உளவியல் ரீதியாகவே கடனை எளிமையாக பெறக்கூடிய அந்த கூச்சநாச்சமே இல்லாமல் எல்லோரிடமும் கடன் வாங்கக்கூடிய ஒரு குணத்தை, ஒரு தன்மையை அவர்கள் வளர்த்தி கொள்கிறார்கள். இது நல்லதல்ல. நம்மளுக்கு யாரோ காசு கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வட்டி வருது, அந்த வட்டியில் அவர்கள் சம்பாதிக்கிறாங்க. அதற்காக தெரு தெருவுக்கு கம்பெனி மாதிரி அப்படி புற்றீசலை போல் இன்றைக்கி வளர்ந்து கொண்டிருக்கிறது ஃபைனான்ஸ் கம்பெனியை. வீடு வீடுக்கு வர்றாங்க. மகளிர் சுய உதவிக்குழு என்ற பெயரில் உலகத்தில் இருக்கிற அத்தனை வட்டி கடைக்காரனும் தமிழ்நாட்டில் தான் இருக்கான். ஒரு நாளைக்கு ஒரு வீட்டின் கதவை ஒரு 10 கடன்காரன் தட்டுறான். எதுக்குடா அப்படி தட்டுறான் அப்படின்னா, கடன் கொடுக்குறதுக்கு தட்டுறவன் தான் அதிகம். கடன் வாங்கியே கட்டாமல் இருக்கிறாங்கடா, இவங்களுக்கு போய் எதுக்குடா உன்னை கடன் கொடுக்குறேன் அப்படின்னா அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. எப்படியாவது வேட்டி உருகியாவது நம்ம வசூல் பண்ணிடுவோங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்குது. ஏனென்றால் ஏழை எளியோர்கள் இந்த மாதிரியான சாமானிய மனிதர்களிடம் அரட்டல் உருட்டல் மிரட்டலோட காசு கேட்டால் இருக்கிறத அத்தனையும் அருணாக்கயிறு வரைக்கும் அறுத்து கொடுத்து கடன் கட்டிடுவாங்கிற நம்பிக்கை இந்த மாதிரியான வட்டி கடைக்காரர்களுக்கு இருக்குது. இப்படி கந்து வட்டி கும்பல்கள் அதிகமாகி கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதற்காகவும் ஆசை தூண்டக்கூடி அதை வாங்கு இதை வாங்குன்னு தலையில் கட்டக்கூடிய வியாபாரிகள் இருக்கும் நேரத்தில் நீங்கள் எதிலையும் ஏமாந்து விடாதீங்க. வீடு கட்டுறதுல கடன், இடம் வாங்குறதுல கடன், அந்த வீட்டை பராமரிக்கிறதுல கடன், எத்தனையோ கடன்கள் உருவாகி விட்டுச்சு. இன்றைக்கி ஆச்சரியமாக இருக்குங்க, மரண இறுதி சடங்கு நடத்தக்கூடிய காசு இல்லைன்னா அதற்கும் கடன் கொடுப்பதற்கு ஒரு குரூப் கிளம்பியிருக்காங்க. வீட்டில் யாராவது முதியோர்கள் இருக்காங்க அப்படின்னா அவங்க முதியோர்கள் இருக்கிறப்பவே உங்களை அணுகுவார்கள்.
அப்படியே என்ன ஸ்டேஜில் இருக்குது, என்ன இது எப்போ போகும் வரும் அப்படிங்கிற மாதிரி விசாரிச்சுட்டு உங்களோட தகுதிக்கு ஏற்ற மாதிரி 1 லட்சத்திலிருந்து 10 லட்சம் வரைக்கும் இறுதிச் சடங்கிற்காக கடன் கொடுக்குறாங்க. எந்த ஒரு விஷயங்கள்லையுமே அவர்களுக்கு சாட்சி, உங்களுடைய சிபில் ஸ்கோர், அது இது எதையுமே பார்க்க மாட்டாங்க. நீங்கள் யார், எங்கே இருக்கிறீங்க, உங்களோட ஆன்லைன் கனெக்ஷன் என்ன இருக்குது, நீங்கள் அப்டேட்டில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கீங்க அப்படிங்கிறது மட்டும் போதும், கடன் கொடுத்துருவாங்க. அதே மாதிரி நீங்கள் நிறைய முகம் தெரியாத நம்ம கையில் இருக்கிற மொபைலில் வச்சே எவ்வளவோ கடன் ஆப்புகள் வந்துருச்சு, கிரெடிட் ஆப்புகள். தட்டி விட்டோம்னா 10,000 அக்கௌண்ட்டில் வந்துடும். யார் என்னன்னே தெரியாது. ஆனால் அதற்கு பிறகு நீங்கள் படக்கூடிய பாடும், அந்த கடனை நீங்கள் கட்டாமல் விட்டீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உங்கள் பாரம்பரியத்தவே இழுத்து அவன் ரோட்டில் விட்டுருவோம். அப்போ கடன் வாங்கக்கூடிய சூழல் நம்மளுடைய ஜாதகத்தில் எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் கடன் வாங்குங்க. ஆனால் திருப்பி கட்டக்கூடிய வலிமை நம்மளுக்கு இருக்கான்னு பாருங்கள். அதை விட நம்ம எதுக்கு கடன் வாங்குகிறோம் அப்படிங்கிற அந்த அறிவு வேணும். அந்த அறிவிலிருந்து, சுய புத்தியிலிருந்து நீங்கள் யோசித்தால்தான் நமக்கு எதுக்கு கடன், நம்ம அந்த பணத்தை வாங்கினா என்ன பண்ண போகிறோம், திருப்பி எப்படி கட்டக்கூடிய நம்மளுக்கு சூழல் இருக்குது, நம்மளுடைய வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி கடன் வாங்குறோமா, இதெல்லாம் நீங்கள் கணக்கு எடுத்து போட்டு பார்த்துட்டு சுய ஆய்வு செய்யாமல் நீங்கள் கடனை விழுந்துட்டிங்கன்னா நீங்கள் ஒரு மனிதர் ஆசைப்பட்டதுக்காக மொத்த குடும்பமே நிச்சயமாக தெருவில் அவமானப்படுத்தப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படுவார்கள். அதுதான் இங்கே இருக்கக்கூடிய பெரிய பிரச்சனை. ஒரு படிக்கிற பையன் பைக்கு வாங்கினன்னு அவங்க அப்பா போய் ஒரு புது பைக்கு ஒரு பணம் கட்டி வாங்கிட்டார். இப்போ அவரால் கடன் கட்டவே முடியல. அவர் ஓடுறாரு. மேலும் நிறைய அழுத்தங்களும் பிரச்சனைகளும் குடும்பத்தில் சண்டைகளும் இதெல்லாம் பார்த்துட்டு அவர் தன்னுடைய உழைப்பை 2 மடங்காக ஆக்கிறார். காலையில் ஒரு பக்கம் வேலைக்கு போகிறாரு, அப்படியே வேறொரு பக்கம் ஹோட்டலுக்கு அங்கேருந்து அப்படியே கிளம்பி 11-12 மணி வரைக்கும் ஒரு ஹோட்டலில் வேலை செய்கிறாரு. வீட்டுக்கு வரையில் 1:30 மணி ஆயிடுது. 2 மணிக்கு படுத்து தூங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு எந்திரிச்சு ஓடுறாரு. இப்படிப்பட்ட அழுத்தங்களில் கிட்டத்தட்ட ஓடுன்னு ஓடி அந்த கடன் அடைக்கலான்னு போன வேகத்தில் அவருக்கு ஸ்ட்ரோக் இன்றைக்கி முடங்கி போயிட்டார். இன்றைக்கி அந்த குடும்பமே ஒரு வறுமைக்கு கீழே வந்துருச்சு. இது ஏன் நடக்குது அப்படின்னா, ஒரு பையன் ஆசைப்பட்டான் பைக் வேணும் அப்படிங்கிறதுக்காக 3.5 லட்ச ரூபா கொடுத்து அந்த பைக்கு வாங்கியிருக்காங்க. 50,000 ரூபா முன்பணம் கொடுத்துட்டு 3 லட்ச ரூபாயை கடன் அடைக்கிறதுக்கு அந்த ஓடிய ஓட்டம் இன்றைக்கி அந்த ஓட்டத்தவே அப்படியே சரித்து இன்றைக்கி உட்கார வச்சு இன்றைக்கி நடைபெணமாக அவர் இருக்கார். இப்படியெல்லாம் வாங்கக்கூடிய கடன்கள் மிகப்பெரிய பாவக்கடன்களில் தான் கொண்டு சேர்க்கும். அதனால் ஆடம்பர கடன்களை, அவசியம் இல்லாத கடன்களை, அடுத்தவங்களுக்காக வாங்கக்கூடிய கடன்களை, இதில் எல்லாம் நீங்கள் தெளிவாக இருங்க. குறிப்பாக யாருக்கும் முன்ஜாமீன் போடாதீங்க, கடன் வாங்குவதற்கு வாக்கு கொடுக்காதீங்க, கடன் வாங்க போகிறவங்க கூடயே நீங்கள் போகாதீங்க. அதே மாதிரி ஊரில் எவன் கடன்காரன் அதிகமாக இருக்கானோ, எவன் கடன் அதிகமாக வாங்கி வச்சுருக்கானோ அவன் இருக்கிற திசையவே நீங்கள் திரும்பி பார்க்காதீங்க. அதெல்லாம் உங்களுக்கு மிகப்பெரிய நெகட்டிவ் கொடுத்துரும். எல்லாம் சரிங்க, கடனை அடைக்கிறதுக்கு ஏதாவது பரிகாரம் சொல்லுங்கள் அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு தெரியுது. ஒன்றுமே இல்லைங்க. இதில் முதல் பரிகாரம் என்ன அப்படின்னா, கடனே வாங்காமல் இருக்கிறது தான். அப்படியே வாங்கிட்டாலும் அந்த கடன் சீக்கிரம் அடைவுடையிருக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதிக வட்டி உள்ள கடன்களை உடனடியாக அடைக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. அடுத்ததாக வெள்ளிக்கிழமை தோறும் காலையில் 6 to 7 சுக்கிர ஓரையில் கல்லுப்பை புதிதாக வாங்கி அந்த உப்பு ஜாடியை கழுவி சுத்தமாக அதில் போட்டு நிரப்பி வைங்க. வாரம் அந்த உப்பை மாற்றிக்கொண்டே வாருங்கள். நிச்சயமாக நல்ல மாற்றம் கிடைக்கும். குறிப்பாக நம்ம வாழக்கூடிய இடங்களை நல்லா சுத்தபத்தமாக வச்சுக்கணுங்க. அதே மாதிரி வீட்டுக்கு முன்னாடி கொடி கட்டாதீங்க, வீட்டுக்குள்ளேயும் கொடி கட்டாதீங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இருந்துச்சுன்னா கடன் அடைபடவே படாது. கடனும் மேலும் மேலும் அதிகமாகிட்டு தான் இருக்கும். குறிப்பாக கடனுக்கு பார்த்திங்கன்னா சனியும் ராகும் தான் முக்கிய காரணம். அதனால் டாய்லெட்டை யார் பேரில் கடன் வாங்கியிருக்கிறீங்களோ அவங்க கையால் தினமும் சுத்தம் பண்ணுங்கள். இப்படி சுத்தம் பண்ண நிச்சயமாக கடன் அடையக்கூடிய அற்புதத்தை நீங்கள் காணலாம். அதே மாதிரி பிரியாணி இலையை ஒன்று எடுத்து அதில் கடன் வாங்கியவரின் பெயர், நீங்கள் கடன் கொடுத்தீங்கன்னா கடன் வாங்கியவர் பெயரை எழுதுங்க. கடன் வாங்கியிருந்தீங்கன்னா வாங்கியவருடைய பெயரை எழுதுங்கள். எழுதி அதை சாமி படத்துக்கு முன்னாடி வச்சுட்டு அதுக்கப்புறம் கடன் கொடுக்கும் பொழுதோ அல்லது வாங்கும் பொழுதோ அல்லது கடன் அடைக்கும் பொழுதோ அதை சேர்த்து இந்த பிரியாணி இலையுடைய பணத்தை வச்சு கொடுங்க. நிச்சயமாக அது நற்பயனை கொடுக்கும். ருண விமோசன பிரதோஷம்னு ஒன்று இருக்குங்க. ருண விமோசன பிரதோஷம் என்பது செவ்வாய்க்கிழமை தோறும் வரக்கூடிய பிரதோஷம் தாங்க அது. அந்த பிரதோஷத்தன்னைக்கு சிவன் கோயிலுக்கு சென்று சிவன் வழிபாடு செய்து சிவனுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் செய்யக்கூடிய அந்த சந்தனத்தை வாங்கி கொடுத்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய கடன் சீக்கிரம் அடைபடியும். பெரிய கடனில் நீங்கள் போய் விழாமல் இறைவன் காப்பாற்றுவார். இதுதான் இதற்கு ஒரே தீர்வு. அற்புதமான தீர்வுங்குது. இதை தாண்டி இருக்கக்கூடியது என்ன அப்படின்னா, கடன் வாங்காமல் இருப்பது தான் மிகச்சிறந்த தீர்வு.